அச்சப்படுங்கள். எதற்கு அச்சப்பட வேண்டுமோ அதற்கு அச்சப்படுங்கள். இப்போ ஒரு தண்ணி ரொம்ப ஓடிட்டு இருக்கு, நிறைய இருக்கு தண்ணி, சைலண்டா இருக்கு. ஒருத்தன் சொல்றான், மாப்பிள்ளை வாடா குளிக்கலான்னு. கூட போனா 2 பேரும் சரி சர்ரா சர்றான்றாங்க. ஒருத்தன் மட்டும் சொல்றான், வேணாடா குளிக்க வேணாம், இன்னைக்கு வேணாம், நாளைக்கு குளிப்போம், இன்னைக்கு வேணாம். டேய் பயந்துட்டான்டா அப்படின்ட்டு 3 பேரும் குதிச்சானுங்க. வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அது பயமற்ற நிலை அல்ல, புத்தியற்ற நிலை. இவன் சொன்னான்ல, அவன் அது பயந்த நிலை இல்லை, புத்தி உள்ள நிலை. இவனுக்கு நீந்த தெரியும், நீச்சல் தெரியும், அது ஆழமாக இருக்கிறது என்கின்ற அச்சத்துடன் அவன் நீச்சல் பக்கத்தில் போகவில்லை. அவர்கள் அந்த அறிவில்லாமல் இருந்தார்கள், உள்ளே போய் அடித்துக் கொள்ளப்பட்டார்கள். எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்ச வேண்டும். நான் உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், ஒரு தேர்விலே ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் பலவீனத்தை முதலில் கண்டுபிடி.